இன்றைய தினம் முனுசாமி சித்தர் காகத்தின் வடிவில் வந்து அருள்பாலிக்கின்ற ஒரு சித்தர் கோயிலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 5 வகையான வடிவம் கொண்டது நம்முடைய உடலும் ஆன்மாவும். சாதாரண மனிதர்கள் இறந்து போனால் மனிதர்கள் 5 வகை வடிவங்களும் படிப்படியாக நீங்கிவிடும். ஆனால் சித்தர்களோ அன்னமய கோஷம் என்னும் உடலை மட்டும் உறுத்துவிட்டு மற்ற 4 வடிவங்களோடு என்றென்றும் வாழ்ந்து அருள் புரிவார்கள். அப்படியான சித்த புருஷர்களில் ஒருவரான சித்து விளையாட்டுகளால் போற்றப்படுவர் முனுசாமி ஐயா சித்தர். இவரின் வாழ்வு காலம் குறித்து விரிவான தகவல் ஏதுமில்லை. 140 ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்றும் 1800 ஆண்டுகளில் வாழ்ந்தவர் என்றும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இவரின் பூர்வீகம் இலங்கை என்றும் சென்னை என்றும் இருவேறு கருத்துகள் உள்ளன. சென்னை கிண்டி கத்திப்பாரா பாலம் தாண்டி பட் சாலையில் செயின்ட் தாமஸ் மலையை சுற்றி செல்லும் பாதையில் சுமார் 100 மீட்டர் தாண்டியதும் வலது பக்கத்தில் ஸ்ரீ மாங்காளி அம்மன் கோயில் வரும். இந்த கோயிலுக்கு பின்புறமாக அமைந்திருக்கிறது முனுசாமி ஐயா ஜீவ சமாதி. இந்த முனுசாமி சித்தரின் குரு பூஜை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி விமரிசையாக நடத்தப்படுகிறது. ஏதோ காரணத்தால் தெரியாமல் செய்துவிட்ட தவறுகளுக்கு இங்கு வந்து வேண்டி நிவாரணம் பெற்று சென்றவர்கள் ஏராளம் என்கிறார்கள். மனம் திருந்தி வாழ நினைப்பவர்கள் இங்கு வந்து முனுசாமி ஐயாவிடம் மன்னிப்பு கேட்டு வணங்கினால் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி கொடுப்பார் இவர். கெட்ட சகவாசம், தீய பழக்கங்கள், போதைக்கு அடிமையான நிலையில் தளித்த பல பேர் இங்கு வந்து வழிபட்டு வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்றுள்ளார்கள். இன்றைக்கு இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து தனது இருப்பையும் அந்த சாநித்தியம் அறிகுறியாக காட்டுகிறார் இந்த சித்தர். கோயிலுக்கு வரும் காகங்களுக்கு தயிர் சாதம் படைக்கிறார்கள். இதனால் நம்முடைய கெட்ட நேரம் பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். அந்த காகிகளில் சித்தரும் இருப்பார் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து சித்தர் ஐயாவை வணங்கி சென்றாலே போதும். உங்களுக்கு எப்போ எந்த பிரச்சனை என்றாலும் காக்கை வடிவில் உங்கள் வீட்டுக்கே வந்து கரைஞ்சி நான் இருக்கேன், கவலைப்படாதே என்று பிரச்சனைகளை தீர்த்திடுவார் இந்த தாத்தாசாமி என்று நம்பிக்கை பொங்க சொல்கிறார்கள் பக்தர்கள். அம்மன் கோயிலுக்கு பின்னாலேயே இருப்பதால் எந்த நேரம் வழிபட்டு செல்லலாம். நீங்களும் ஒரு முறை இந்த சன்னதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வீட்டுக்கும் காக்கையாக வந்து பிரச்சனைகள் ஏதும் வராமல் காத்து உங்களை அருள் புரிவார் முனுசாமி ஐயா சித்தர். அவரை வணங்கி சித்தர் அருளை பெறுவோம்.